1.4ல 9th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 2, 2, எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 யூஸ் பண்ணணும். மைனஸ் 1க்கும் 1க்கும் இடையில இருக்கும்போது 2 யூஸ் பண்ணணும். மைனஸ் 3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1 இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 1 யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே இருக்கக்கூடிய 4 கொஸ்டினுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ பிஃபோர் தட் வந்து நம்ம இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 எப்படி பயன்படுத்தலாங்கிறத கிளியராக நம்ம நம்பர் லைனில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 1 என்ன அர்த்தம், 1 விட அதிகமாக இருக்கும்போது. அப்போ 1.1 வந்தாலே நம்ம எதாவது யூஸ் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 2 தான் யூஸ் பண்ணணும். ஸோ 1 மட்டும் விட்டுட்டு 1 தள்ளி 1 சேர்க்காம, ஏன்னா இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு வந்திருந்தா நம்ம 1 சேர்க்கணும். பட் இங்கே வெறும் கிரேட்டர் தென் 1 கொடுத்ததுனால நம்ம 1 விட்டுட்டு 1க்கு அதிகமாக 2, 4, 3, 6, 7, 8 எது வந்தாலுமே நம்ம எதை தான் போடணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 தான் போடணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 2 வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மைனஸ் 1 வந்தாலும் என்ன ஆன்சர், எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் வந்து 2 தான். அதே போல் 1 இருந்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன, 2 தான். மைனஸ் 1க்கும் 1க்கும் இடையில எந்த நம்பர் வந்தாலும், எந்த மைனஸ் 1க்கு அதிகமாக என்ன நம்பர் வரும், மைனஸ் 1 இந்த இருக்குது நம்பர் லைனில், ப்ளஸ் 1 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இப்போ மைனஸ் 1ஐயும் சேர்க்கணும், ப்ளஸ் 1ஐயும் சேர்க்கணும். மைனஸ் 1ஐயும் சேர்த்துக்கணும், ப்ளஸ் 1ஐயும் சேர்த்துக்கணும். மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் எந்த நம்பர் வந்தாலும் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2 தான். அப்போ மைனஸ் 1க்கு இடையில என்ன வரலாம், 0க்கு இடையில 0.5, மைனஸ் இந்த இடத்துல 0.5, 0.8, 0.9 எந்த ஆன்சர் வந்தாலும், இப்போ மைனஸ் 1ன்னு வந்தாலும் 2 தான், ப்ளஸ் 1ன்னு வந்தாலும் 2 தான், 0.5, 0.2, 0.3 என்ன ஆன்சர் வந்தாலும் என்னதான் 2 தான். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்டு ஒன் வந்து மைனஸ் 3 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 1. இதில் வந்து இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்றது இல்லை. ஸோ நம்ம இங்கேயும் மைனஸ் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது இல்லை. ஸோ இந்த நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மைனஸ் 3ஐயும் சேர்க்கக்கூடாது, மைனஸ் 1ஐயும் சேர்க்கக்கூடாது. அப்போ மைனஸ் 3யும் சேர்க்காம மைனஸ் 1ஐயும் சேர்க்காம வரக்கூடிய ஆன்சர். அப்போ அது என்னது, மைனஸ் 3ஐ விட்டுட்டு மைனஸ் 1ஐயும் சேர்க்கக்கூடாது, சேர்க்காம இடையில வரக்கூடியதுக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1ன்ற வேல்யூவை பயன்படுத்தணும். சரி, ஓகே. அப்போ இதுக்குள்ளே என்ன நம்பர்லாம் வரலாம் அப்படின்னா மைனஸ் 1க்கு நம்ம இந்த சைடு -1, -2, -3 போகும்போது குறைஞ்சிட்டு தான் போகும். இப்போ மைனஸ் 1ஓட குறைவாக வரும்போது -1.5, -1.8, -1.9, -1.2, -2.5, -2 அப்படின்ற மாதிரி -3க்கு முன்னதாக எது வந்தாலுமே அதுக்கு என்ன வேல்யூ தான் போடணும், எக்ஸ் மைனஸ் 1 தான் போடணும். புரியுதா? ஓகே. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை நம்பர் லைனில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் 3யோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் ஆஃப் 3யோட ஆன்சர் இப்போ நம்மளுக்கு என்ன பார்க்கணும், நம்பர் லைனில் பாருங்கள். 3 எங்கே வருது, +3. கொஞ்சம் கவனம் இருக்கணும். +3 எங்கே வருது, எக்ஸ் ப்ளஸ் 2க்குள்ளே தான் நம்ம வேல்யூ பண்ணணும் போட்டோம். பாருங்கள் 2, 3 இங்கே இருக்கா. அப்போ 3க்கு நம்ம என்ன வேல்யூ போடணும், எக்ஸ் ப்ளஸ் 2 போடணும். ஸோ நம்ம ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் 3 வேணும் அப்படின்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸை என்ன எழுதிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ எஃப்க்கு பதிலாக 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 + 2, எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டாச்சு. அப்போ எஃப் ஆஃப் 3யோட ஆன்சர் 3 + 2 என்ன, 5. புரியுதா உங்களுக்கு? இப்போது நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0, அப்போ இந்த 0 நம்பர் லைனில் எங்கே வரும்னு பாருங்கள். நம்பர் லைனில் பாருங்கள், 0 நடுவில் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்கோம் நம்ம, -1க்கு அதிகமாக 1க்கு குறைவாக வந்தால் எதை யூஸ் பண்ணணும், 2ன்னு போட்டுட்டோம். ஸோ எஃப் ஆஃப் 0 வந்து ஆன்சர் என்ன, 2. நம்ம இதை எதையுமே பார்க்க தேவையில்லை. எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்குள்ளே என்ன நம்பர் வந்தாலும் ஆன்சர் என்ன தான், 2 தான். ஓகே. அடுத்து தேர்டு கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் -1.5. f of -1.5. ஸோ நம்பர் லைனில்
மைனஸ் 1.5 எங்கே வருதுன்னு பாருங்கள். இப்போ மைனஸ் 1க்கு குறைவா மைனஸ் 3க்கு அதிகமாக வந்தால் என்ன போடணும்? எக்ஸ் மைனஸ் 1 போடணும் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா? மைனஸ் 1க்கு அப்புறம் மைனஸ் 1.5 எதுக்குள்ளே வரும்? மைனஸ் 1க்கு குறைவாக வரும்போது தான் வரும். ஸோ அந்த என்ன ஆன்சர்? எக்ஸ் மைனஸ் 1. எல்லாமே நம்ம நம்பர் லைனில் கிளியராக போட்டதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் மைனஸ் 1 வந்தால் என்ன யூஸ் பண்ணிக்கணும்? மைனஸ் 1.5 வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1.5 போடுங்க. அப்போ ஆன்சர் என்ன? மைனஸ் 2.5. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.5. அடுத்து 4th கொஸ்டின் என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 2வையும் எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். நம்ம எஃப் ஆஃப் 2 நம்ம ஆல்ரெடி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கண்டுபிடிக்காதனால ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை அடுத்து ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2வை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேயா? இப்போ எஃப் ஆஃப் 2னா 2 எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நம்பர் லைனில் 2 எங்கே இருக்குது? ப்ளஸ் 2. ப்ளஸ் 2 வந்தால் என்ன போடணும்? எக்ஸ் ப்ளஸ் 2 போடணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போது எக்ஸ் இருக்க இடத்துல 2 போடுங்க. அப்போ 2 ப்ளஸ் 2 என்ன ஆன்சர் வரும்? 4. அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் 2. எஃப் ஆஃப் மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? எஃப் ஆஃப் மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2னா மைனஸ் 2 எங்கே வருது அப்படின்றத பார்க்கணும். மைனஸ் 2 நம்பர் லைனில் பாருங்க. மைனஸ் 2 வந்தால் மைனஸ் 1க்கு குறைவாக மைனஸ் 3க்கு அதிகமாக வந்தால் என்ன போடணும்? எக்ஸ் மைனஸ் 1 போடணும். எக்ஸு மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 போடணும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுருங்க? மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ ஆன்சர் மைனஸ் 3. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட ஆன்சர் மைனஸ் 3. ஆல்ரெடி எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னது? 4. இப்போ கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் 2வையும் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2வையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சர் 4, எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட ஆன்சர் மைனஸ் 3. ஸோ 4 மைனஸ் 3ஓட ஆன்சர் என்ன? 1. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட ஆன்சர் 1. ஸோ நம்ம 4 கொஸ்டின் கேட்டிருந்தோம். 4 கொஸ்டினோட ஆன்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. புரியுதா உங்களுக்கு? தேங்க்யூ.